இன்னைக்கு 20 நாளாவே நாங்க ரோட்டுக்கு போறோம். ரோட்டுக்கு போனாலும் அவங்களும் ஆட்டோக்காரவை பிழைக்கணும்ல. அவங்க நிக்கிற இடத்துல நாங்க போய் நிக்கிறோம். எங்களை அவங்களும் விரட்டிடுறாங்க. இங்க வந்தா இங்கேயும் விரட்டிடுறாங்க. நாங்க எங்க போவோம்? ஒண்ணுமே பிழப்பு எங்களுக்கு நல்லா இல்ல. நாங்க ஒரு கணக்கு கிடையாது, கணக்கு இல்ல. ஆனா நான் வியாபாரம் 40 வருஷம் பாக்குறேன். நான் வியாபாரம் 40 வருஷம் பாக்குறேன். எல்லா வியாபாரம் பார்ப்பேன். பழம் விற்பேன், காய் விற்பேன், துளசி விற்பேன், புல்லு விற்பேன், பச்சை உணர்ந்து விற்பேன். எல்லாமே வித்து நான் பிழைச்சேன். என் புள்ள குட்டியெல்லாம் காப்பாத்திருக்கோம், பேரம்பேத்தையெல்லாம் காப்பாத்துறோம். விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. போடாதீங்க தெரியலையா சாமி எங்களுக்கு. அதுக்கு நீ யாரு இருக்கோன்னு நினைச்சா நல்லவங்க வந்து எங்களுக்கு நல்ல வழி காட்டட்டும். நாங்க மேலூர் தட்டியெல்லாம் வரோம், பொன்னமரம் தைக்கலாம் இருந்து வர்றோம். உட்காரவே விட மாட்டேங்காங்க. உட்காந்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கெட் வந்தனால இங்கதான் வியாபாரம். ஆனா இப்ப இந்த இடத்துல உட்காரக்கூடாது. நாங்க பாட்டி செவத்து வரத்துல உட்கார போறோம். வேற இடத்துக்கு நாங்க அங்கிட்டு போறதே கிடையாது. அங்கிட்டு உட்காந்துருந்தவங்களும் எடுத்து வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாரு, அந்த ரோட்ல பாருங்க, 50 பேர் வெயில்ல உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. ஏன் விரட்டுறாங்கன்னு தெரியல. எங்களை ஏன் விரட்டுறாங்கன்னு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன செஞ்சோம்? அவங்களுக்கு நாங்களும் எதிரியே கிடையாது, கண்டிப்பா எதிரியே கிடையாது. அவங்க வியாபாரம் நான் பார்க்கல, நான் வியாபாரம் அவங்க பார்க்கல. மிஞ்சி போனா 200 ரூபாய்க்கு மேல கிடைக்காது சார். இதுல 200 ரூபாய் கிடைச்சுன்னா நாங்க போய் எங்க வீட்டுல சோறாக்கி சாப்பிடுவோம். என்ன சொத்தா சேர்க்க போறோம்? இனிமே வீடு கட்ட போறோமா? வேற இடம் தரேன்னு சொல்றாங்க. பின்னாடி குப்பையில போய் உட்காருன்றாங்க. அங்க யார் சார் வருவா? அங்க யாருமே ஆளுக்கு வரமாட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க சார். அங்க அந்த குப்பையில போய் நாங்க ஒதுக்கி வரோம், நீங்க அங்க போய் உட்காருங்க அப்படின்றாங்க. அங்கெல்லாம் அவங்க இந்த இதுல சங்க தலைவர்களை எல்லாருமே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க நல்ல ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஆனா அங்க விக்கணும் இல்ல சார், அவங்க ஒதுக்கி விடுறாங்க எங்களுக்கு. அந்த இடத்துல வியாபாரம் விற்காத இடத்துல நாங்க சும்மா தூங்குறதுக்கா சார் நாங்க அங்க போறோம்? எங்களுக்கு இங்கனுக்குள்ளேயே இடம் ஒதுக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா போதும். எனக்கு இங்க இருக்கும் நிறைய பேர் 50 60 பேர் 100 பேருக்கு மேல இருக்கோம் சார். நாங்க ஏதாவது ஒரு பக்கத்துல அந்த பக்கம் ஒதுக்கி விட சொல்லுங்க, இந்த பக்கம் ஒதுக்கி விட சொல்லுங்க. ஏதாவது எங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒதுக்கி விட்டா போதும்.